ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் ரட்சகர். தாயின் கருவிலே உருவான நாள் முதல் இந்த மட்டும் எங்களை கிருபையாய் பாதுகாத்து வந்தீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசிகள் யாவரும் இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாய் அவருடைய அளவில்லாத கிருபை நம்மை தாங்கும்படிக்கு கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா, கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போமா, அவரை வரவேற்போமா. அந்த ஆவியானவர் நம்மத்திலே கடந்து வரும்படியாய் வாங்கப்பா. நீர் வாரும் ஆண்டவரே. Lord, you take your place, Father. நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து கொஞ்ச நேரம் அவரை துதிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்த தேவன். ஆமென் ஆண்டவரே. எங்கள் அக்கிரமங்களை மன்னித்த தேவன், எங்கள் நோய்களை குணமாக்கின தேவன், எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்ட தேவன், எங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சூட்டின தேவன், நன்மையினால் எங்களை திருப்தியாக்கி நீரே உமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா. இந்த ஆராதனையில் உடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஐயா. எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. எங்கள் உள்ளத்தில் வாங்க ஐயா, எங்களை நிரப்புங்க, எங்களை அபிஷேகிப்பீராக. ஓ நன்றி ஆண்டவரே. புதிய கிருபைகளையும் புதிய வரங்களையும் தருவீராக. பிரசனத்தால் நிரப்புங்கப்பா, எங்களை ஆட்கொள்ளும். ஆமென் ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்கு ஆண்டவரே புதிய நாளாய், ஆமென், புதிய அபிஷேகத்தை பெற்ற ஒரு நாளாய், புதிய கிருபைகளையும் வரங்களையும் பெற்ற ஒரு நாளகத்தில் மாற்றி தருவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. எங்களை வெறுமையாக்குகிறோம், நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்காக சொல்லுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள் பிரசித்தப்படுத்துங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளை துதித்திடுவோம், நித்தமும் காக்கும் கிருபைகளை துதித்திடுவோம். ஆதி அந்தமில்லா அநாதி தேவனே, அடைக்கலமானீர் எமக்கு நீரே. ஆதி அந்தமில்லா அநாதி தேவனே, அடைக்கலமானீர் எமக்கு நீரே. மாற விசுவாசத்தை எமக்கு தந்தீரே, அவருடைய விசுவாசத்தை எண்ணினவர்களாய் மாற விசுவாசத்தை எமக்கு தந்தீரே. நன்றி ஆண்டவரே. துதித்திடுவோம் உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவனே உம் வாக்குகளை துதித்திடுவோம். வல்ல தேவனே உம் வாக்குகளை துதித்திடுவோம். உமக்கே இயேசுநாதா,
உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்தே துதித்திடவே. ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்தே துதித்திடவே. நித்திய ஜீவனை எமக்கு தந்தீரே என்னையே துதித்திடுவோம். நித்திய ஜீவன் தந்த ஆண்டவர், நித்திய ஜீவனை எமக்கு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு ஜீவனை தந்தீரே. உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. உன்னதரும் மகிமை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. உன்னதரும் மகிமை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. இயேசுவே உந்தன் வருகை நாளை என்னையே துதித்திடுவோம். இயேசுவே உந்தன் வருகை எதிர்பார்ப்போடு சொல்லுவோமா? என்னையே துதித்திடுவோம். வருகையே உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபை, நித்தமும் காக்கும் கிருபைகளை நித்தம் காக்கிற அந்த கிருபை துதித்திடுவோம். எஸ் ஃபாதர். நித்தமும் காக்கும் கிருபைகளை என்னையே துதித்திடுவோம். உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. ஹalleluya ஹalleluya. Hallelujah. நித்தமும் காக்கும் அந்த கிருபை. ஹalleluya. கடந்த நாட்கள் நம்மை பாதுகாத்த ஒரு கிருபை. அவர் ஆதியும் அந்தமுமானவர். ஹalleluya. அவருக்கு பல நாமங்கள் உண்டு. அதில் ஒன்று யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிறவர். அது மாத்திரமல்ல, அவர் யெகோவா ராஃபாவாய் படும் கோரமான ஒரு நாட்களிலும் நமக்கு சுகம் தருகிற தேவனாய் இருக்கிறார். பாடல் சொல்லுகிறது, நம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எதற்கும் பயப்படு, அவர் என்னோடு இருக்கிறார், அவர் வார்த்தையினாலே எனக்கு ஜெயம் என்று சொல்லி. ஹalleluya. அடுத்த பாடல், அவர் வார்த்தையினாலே இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் சார்ந்திருப்பதினாலே கவலை ஒன்றும் எனக்கு இல்லை, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். ஹalleluya. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஜீசஸ். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்ற தேவன், என் தேவைகள் யாவும் சந்திக்கிற ஒரு ஆண்டவர். யெகோவா ராஃபா என்ற தேவன், சுகம் தரும் என்னாலும் சுகம் தரும். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சொல்லுங்க நன்றியுள்ள இருதயத்தோடு, யெகோவா ராஃபா எங்களுக்கு சுகம் தரும் தெய்வம் நீ. என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் இருப்பதனாலே என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். என் ஆயிரங்களும் ஆயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரம் பதினாயிரங்கள் வந்தாலும் ஆயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன்,
நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார், ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லை. விசுவாசத்தோடு யெகோவா இந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா இந்த தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா இந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா இந்த தேவன், என்னால் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா! எத்தனை எத்தனை நல்ல தெய்வத்தை நாம் சொந்த இரட்சகராய் கொண்டிருக்கிறோம். அவர் யெகோவா ஈரேயாம், தேவைகளை சந்திக்கிற தேவன். அவர் யெகோவா ராஃபாவாம், நமக்கு சுகம் தருகிற தேவன். அவர் வார்த்தையினாலே, அவர் வார்த்தையை நாம் சார்ந்திருக்கிறதுனாலே நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஹல்லேலூயா! சத்தமாக சொல்லவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! அவன் நல்லவர். ஆமென். அவன் நல்லவர். சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிறான், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். காரணம் என்ன தெரியுமா? என் தாயின் கருவிலே நான் உருவாகும் முன்னமே அவருடைய கண்கள் என்னை கண்டதாம். ஹல்லேலூயா! Before I was created in my mother's womb, he called me by my name. உருவாகும் முன்னமே என்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற ஒரு தேவன். ஆமென். அவரை துதிக்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என்று கரங்களை தட்டி உற்சாகமாய் என் ஜீவன் பிரியும் வரை நான் உம்மையே ஆராதிப்பேன் என்று சொல்லி நன்றி உள்ள இதயத்தோடு சங்கீதக்காரனை போல உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி பாட போகிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் எங்களோடு சேர்ந்து பாடுகிறோம். bless your name. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவன் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவன் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீர். ஜெபமாய் சொல்லுகிறவர்களே, நான் எத்தனை முறை இடறினாலும் நம் மன்னித்த தேவன் அல்லவோ. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீர். நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர்
எனக்காக மீண்டும் வருவீர். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீர். என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, ஒரு ஜெபமாய் என் ஜீவன் பிரியும் வரைக்கும், என் சுவாசம் ஒழிந்து போகும் மட்டும் உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு ஜெபமாய் சொல்லிக்கொண்டே இருப்போம். Yes Father, nothing can stop me Lord. என் சுவாசம் ஒழியும் வரைக்கும் உம்மையே 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 விகமனஷே உம்மை மாத்திரம் ஐயா, உம்மை மாத்திரம் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் உம்மை மாத்திரம் உம்மை மாத்திரம். ஷாகாரம் கரங்களை தட்டியவருக்கு நன்றி செலுத்துவோமா? எஸ் ஹோலி ஸ்பிரிட், நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர். நீர் எங்களுக்காக பாவி என்று எங்களை தள்ளிவிடாமல் உம் பக்கத்தில் அணைத்துக் கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை அணைத்துக் கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை மீட்கும்படிக்கு அப்பா, எங்களுக்கு ஜீவனை தரும்படிக்கு உம்முடைய ஜீவனையே விட்டு விட்டு சென்றீரே. நன்றி ஆண்டவரே. கொஞ்ச நேரம் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா. உம்மை போல ஒரு தெய்வம் அல்ல சுவாமி, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஓ ராதா லாமா நகதியாந்தல ரேனேவு சக்தி. கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துங்களா? உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லையா, உம்மை போல் ஒரு ரட்சகர் இல்லை, உம்மை போல் ஒரு மீட்பர் இல்லை. ஷாகா பாரதியாந்தலரபா. எஸ் ஹோலி ஸ்பிரிட். மோசே சொல்லுகிறார், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீரே, உமக்கு நிகரானவர் யாரும் இல்லை ஆண்டவரே. உமக்கு நிகரானவர் யாரும் இல்லை ஆண்டவரே. நீ நல்லவர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் தருகிற என் ஆண்டவர், நீ நல்லவர். கொஞ்ச நேரம் அந்த அன்பை நினைத்து பார்ப்போமா? எவ்வளவாய் நம்மை நேசித்த ஒரு ஆண்டவர். தாயின் கருவில் உருவாக்கும் முன்னமே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். உன்னை பாவி என்றும் நீசன் என்றும் தள்ளிவிடாமல் உன்னை மீட்கும்படிக்கு வேதம் சொல்லுகிறது, உன்னை நீதிமானாய் ஆக்கும்படிக்கு தன்னை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்த ஒரு ஆண்டவர். உன் பாவங்கள் முற்றிலும் கழுவும்படிக்கு, உன்னை பரிசுத்தமாக்கும்படிக்கு தன்னை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தாரே. அந்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்தும்படியாய் கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்தில் முடிந்தவர்கள் இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று அப்படியே அந்த தெய்வத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி, நல்லவரே, இயேசுவே, ஆண்டவரே, நீர் என்னை ஆண்டவரே இவ்வளவாய் நேசித்து வழிநடத்தி வருகிறீரே. என்னிடத்துல நீங்க எதுவும் எதிர்பார்க்கிறது இல்லப்பா. நான் உண்மையற்றவனாய் இருந்த போதும் உண்மை இல்லவராய் மாத்திரம் இருந்து வருகிறீரே. நன்றி அப்பா. எல்லா துதி, எல்லா கணமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே சுவாமி. அவன் நடுவில் 4 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தாழ விழுந்து சொல்லுகிற வார்த்தை இதுதானே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே என்று சொல்லி. யா, நீர் ஒருவரே பாத்திரு, நீர் ஒருவரே பாத்திரு. நான் பாடும் பாடலின் நல்லவரே, இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர்.
எதிர்பார்த்து உதவாதவர் நன்றி செலுத்திக் கொண்டே இறையாம் என்னை என்றும் மறவாதவர் துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே மனிதர்கள் பார்த்தேனையா ஒருவரும் உம்மை போல இல்லையா என்னை மனிதர்கள் பார்த்தேனையா ஒருவரும் உம்மை போல இல்லையா நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா உன்னரின் மாறாண்மை மறவேனையா நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா உன்னரின் மாறாண்மை மறவேனையா துதி உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான், என் கால் சறுக்குகிறது என்று சொன்ன பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஐயா, நான் வழியிலே வழி விலகும் போதெல்லாம் உமது கிருபை என்னை தாங்குகிறதே. ஆமென் ஆண்டவரே. மனிதர் பெரும்பாலும் தங்களை தயாரத்தை பிரசித்தப்படுத்துகிறார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் இன்னும் மனிதர்களை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஒருத்தரும் உங்களை போல இல்லைப்பா. உம்முடைய அன்பிற்கு இணையாய் ஒருவரும் இல்லையே. எஸ் ஃபாதர், உம்மை நம்ப, உன்னுடைய உள்ளத்தினால் உம்மையை நேசிக்க, உம்மை மாத்திரம் பற்றிக்கொள்ள ஆண்டவரே இந்த நாட்கள் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வாரும். ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய வைகளை மாத்திரம் நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதிகளுக்கு பாத்திரவர், எல்லா துதிகளுக்கும் பாத்திரவர். நீ துதிக்க துதிக்க வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய என் ஆண்டவரால் முடியும். ஓ ரகபா சந்த நகதி அந்தரபா. எரிகோ கோட்டை துதியினாலே உடைந்ததா. வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகளானாலும் சரி, எப்பேற்பட்ட கோட்டைகள் உனக்கு முன்பாக நின்றாலும் சரி, அது எப்பேற்பட்ட கவலையாய் இருந்தாலும் சரி, துதி துதி துதி. அலங்கத்தை அதிர பண்ணுகிற துதி அது. விடுதலை உண்டு பண்ணுகிற துதி. ஓ ஆமென் 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 ஆமென். எரிகோவின் கோட்டையை அதம் பண்ணின அந்த துதி உன்னையும் விடுதலையாக்கக்கூடிய துதி அது. Do not worry about the circumstances. Keep praising God. Keep praising Jesus. Let your mouth be filled with His praises. Let your mouth be filled with His praises and thanksgiving. Let God take control over of your life. அவர் உன் வாழ்க்கையை ஆளுகை செய்யட்டும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலகினாலும் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று தெளிவாய்
வாக்குரைத்திருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். Do not worry about anything. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமானவர் என்று வேதம் சொல்கிறது. அவனுக்கு துணையும் கேடகுமாய், நமக்கு துணையும் கேடகுமாய் கர்த்தர் இருக்கிற பட்சத்தில் இருக்கிறதுனாலே எதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார், எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். நமக்கு முன்பாக அவர் கடந்து செல்வார். கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது அவருடைய கரம் உன்னை தாங்குமா? அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் கொண்டிருக்கிறோம். நம்மை வாளாக்காமல் தலையாக்குகிற தேவன், நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவன், நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசனம் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். எங்களிடத்தில் மெச்சிக்கொள்வதற்கு ஒன்றுமில்லை அப்பா. உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் எங்களுக்கு மீட்பு உண்டானதினாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆண்டவரே, உணர்வை நீர் எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் உண்மையில நிலைத்திருக்க, உடைய சார்பில் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. மீதியான நேரங்களில் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதாக. உம்முடைய மகிமையின் ஆண்டவரே கிருபை மேகம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். இந்த வாரம் முழுவதும் உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. எங்களை வெறுமையாக்குகிறோம், நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. துதிகின மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க நாம் கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 1 முதல் 14 வரை. சங்கீதம் 27 1 முதல் 14 வரை. பழைய ஏற்பாட்டிலே 685வது பக்கம், 685. சங்கீதம் 27. தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை கரங்களை எடுத்து வைத்துக் கொள்ளும்படிக்கு நண்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மணியின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீர் எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். பொய் சாட்சிகளும் அக்கிரமத்திற்கு சீர்கிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோ தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருப்பதால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திருந்து அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஒரே ஒரு வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா?
ஆமென். ஒருவருக்கொருவர் விசாரியுங்கள். மற்றவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், மற்ற நம்முடைய சர்ச் மெம்பர்ஸ் எல்லாரையும் வந்து நீங்கள் முடிந்த அளவுக்கு ஃபோன்ஸ் செய்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிங்க. முக்கியமாக நம்முடைய சென்னைக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் இந்தியாவுக்காகவும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் கோவிட், நம்ம மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ஜெபித்துட்டு இருந்தோம். இப்போ மற்ற கண்ட்ரீஸ்லாம் குறைந்து விட்டது. நம்ம கண்ட்ரியில் இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டுருக்கு. அதனால் தீவிரமாய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். குடும்பமாக குடும்ப ஜெபத்திலும் தனியாகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாய் கேட்கிறோம். நம் சபையிலே ரெகுலராக நடந்துகிட்ருக்கிற யூத், மென்ஸ், விமென்ஸ் ஃபெலோஷிப் ஃபோனில் மற்றும் டெலிகானில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய தலைவர்களிடம் ஃபோன் செய்து அதை எந்த டைமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நீங்களும் பங்கு பெறும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். எல்லா மொபைல் ப்ரேயர்ஸ் இருக்கிறது. ஸோ நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக கேட்குறோம். நம்ம போன வாரத்தில் வந்து பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தயவுசெய்து ஒவ்வொரு வாரமும் 7 மணிலிருந்து 8 மணி அதுக்குள்ளாக நம்ம முடித்து விடுவோம். தயவுசெய்து நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலைன்னா பாஸ்டர் அம்மாவையோ லெஸ்லியோவோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தகவல்களை கொடுப்பார்கள். அந்த காண்டாக்ட்ஸை நீங்கள் கொடுப்பாங்க. நம்முடைய சபையுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ரெகுலராக எல்லா இன்ஃபர்மேஷனும் போடுறோம். நீங்கள் அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளும்படியாக உங்களை கேட்கிறோம். மற்றும் நம்முடைய சபை ஆராதனை ஃபர்தர் நோட்டீஸ் இன்னும் கவர்மெண்ட்லேருந்து சரியான ஆலோசனைகள் வரும் வரை நம்ம ஆன்லைனில் நடத்திட்டுருப்போம். தயவுசெய்து அதுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். முக்கியமாக போதருக்காக ஜெபியுங்கள். அநேக இடங்களில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கிறது, வேலைகளும் அதிகமாக இருக்கிறது. அவருக்காகவும் அவருடைய ஹெல்த்துக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். ஊழியக்காரர்களுக்காக அதிகமாக பாரப்பட்டு ஜெபிக்கும்படியாக எங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த வாரத்தின் பிறந்த நாள் மற்றும் மனநாள் காண்கிறவர்கள் 9ஆம் தேதி வருகிற 9ஆம் தேதி பிரதர் நேசகுமார், 11ஆம் தேதி பிரதர் பர்னபாஸ், 12ஆம் தேதி பிரதர் பூபதி. பிரதர் நேசகுமார், பிரதர் பர்னபாஸ், பிரதர் பூபதி இந்த வாரத்திலே பிறந்தநாள் காண்கிறார்கள். மனநாள் காண்கிறவர்கள் 12ஆம் தேதி சிஸ்டர் ஜோதி அண்ட் பிரதர் வெள்ளமுத்து. இவர்கள் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். இவர்களுக்காக ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எத்தனையோ இக்கட்டின் மத்தியிலும் நீர் எங்களை நடத்தி வருகிற கிருபைக்காய் உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். இந்த வாரத்திலும் பிறந்த நாள் மற்றும் மனநாளை காண்கிறவர்களை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் நீதாமே தேவனே உடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல் பொழியும்படியாக கேட்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் அவர்களை நிறைவேற கர்த்தர் ஆண்டவரே நீதாமே அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக அவர்கள் இன்னும் அதிகமாக உம்முடைய சமூகத்தில் வரவும் கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். நீர் நடத்துங்க, குடும்பமாய் அவர்களை ஆசீர்வதிங்க, அவர் தேவைகளை சந்திங்க, பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். உடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் ஆண்டவரே கர்த்தர் பாதுகாத்த எல்லா உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கொடிய காலத்தின் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் நாங்கள் ஆண்டவரே அங்கலாய்த்து போகிற எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே மாறாத கிருபை எங்களை தாங்கி நடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் தேவனே, இந்த கொடிய வைரஸின் தாக்கம் ஆண்டவரே எங்கள் பட்டணத்தின் மேல் அதி தீவிரமாய் பரவி இருக்கிற இந்த நாட்களிலும் ஆண்டவரே நோய் தொற்று அதிகம் பரவி இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறோம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள்
நாங்கள் ஒருபோதும் வெட்கமடையவில்லை ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே இந்த தீங்கிலிருந்து ஆண்டவரே முற்றிலுமாக நாங்கள் விடுதலை பெற கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வைரஸின் தாக்குதலினால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும் ஆண்டவரே அப்பா தேவ ஊழியர்களுக்காக உம்முடைய ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அவர் சீக்கிரத்திலே நல்ல அற்புத சுகம் பெற கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, இன்னும் ஆண்டவரே மருத்துவத்துறையில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காகவும் ஆண்டவரே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காகவும் துப்புரவு பணியாளர்களுக்காகவும் செபிக்கிறோம் கர்த்தர் ஆண்டவரே. அப்பா சீக்கிரத்திலே குணமடைய கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாட்களிலும் இந்த லாக்டவுன் பீரியடிலும் ஆண்டவரே ஜனங்களுக்கு பல நல்ல ஆண்டவரே உதவிகளை சேவைகளை செய்தவர்களும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்பா. அவர்களும் ஆண்டவரே சீக்கிரத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஆண்டவரே அப்பா குணமடைய கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போது எங்கள் விசுவாச குடும்பத்தில் இருக்கும் குழந்தைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, ஸ்திரீகளுக்காக, புருஷர்களுக்காக, முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பலத்தால் ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமையினால் இடைக்கட்டி பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. ஸ்தோத்திரம். தூரத்திலும் தூர தேசத்திலும் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக, விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உன்னதமானவருடைய மறைவில் ஆண்டவரே உம்முடைய செட்டை நீளிலே பாதுகாத்து கொள்வீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்நிய தேசத்திலே தனிமையாக இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீரே பக்கத்துணையும் பாதுகாவலுமாக இருந்து ஆண்டவரே கர்த்தர் வழி நடத்துவீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே இயற்கையின் சீற்றங்களால் ஆண்டவரே அப்பா இயற்கையின் சீற்றத்தின் மூலமாய் வருகிற ஆண்டவரே அழிவுகளை எங்கள் தேசத்திலிருந்து கர்த்தர் நீக்கி போடுவீராக ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இனவெறியினால, வன்முறை போராட்டங்களினால, கலவரங்களினால பாதிக்கப்பட்டிருக்கிற அமெரிக்கா தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரத்திலே அங்கு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகும்படியாக இடத்துல ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே அப்பா, இந்த மாத வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே என் முகத்தை தேடுங்கள் என்றீரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த முகத்தை தேடி உடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் பலனை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உங்களால் ஆண்டவரே உம்மால் அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. உடைய கிருபையும் இரக்கமே எங்களை தாங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து எங்களை நீர் வழிநடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ராஜா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாம் நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வருடத்தின் 6வது மாதம் 7வது நாள், 6வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரின் நாள். இன்னும் நாம் அடங்கி கிடக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வகையில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனாலும் இன்று கர்த்தரின் நாள். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தரின் நாளில் ஒரு தீவில் இருந்தான் யோவான், பத்ம தீவில். அவருடைய கம்பேனியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வைல்டு அனிமல்ஸ். மனுஷ ஜென்மமே கிடையாது, அங்கே மனுஷரே கிடையாது. ஆனாலும் யோவான் கர்த்தருக்குள் ஆவிக்குள் அவன் நிறைந்து அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். ஆவிக்குள்ளானான். ஆவியானவர் அவனோடு பேசினார். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை தந்திருக்கிறார். ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும், சிறைப்படுத்தப்பட்டிருந்தால் கூட இந்த நேரத்தில் நீங்கள் ஆவிக்குள்ளாகலாம். நாம் ஆவிக்குரியவர்கள். ஸோ லெட்ஸ் என்ஜாய் திஸ் சண்டே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கிங்க. பாட்டு புஸ்தகம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாட்டை முடிச்சிட்டோம், சிங்கிங் செஷன். ஒரு டைரியை கையில் வச்சுக்கிங்க, ஒரு பேனா பென்சிலை வச்சுக்கிங்க, குறிப்பிடுங்க. தொடர்ந்து இதை நீங்கள் தியானிக்கலாம், படிக்கலாம். இது உங்களுக்கு உதவி செய்யும். வீட்டில் இருக்கிறதுனால ஸ்டவ்வில் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது ஸ்மெல் வரும். சில வேளை அது தீஞ்சு போன
அது கூட உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிங்களேன். இன்னும் கொஞ்சம் நேரம் தானே, அரை மணி நேரம் தேவ சமூகத்தில், தேவ சன்னிதானத்தில் உட்கார்ந்து பொறுமையோடு கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன் பார்ப்போம். நான் பார்க்குறேன். அல்லேலியா, நீ சொல்லு. அல்லேலியா, நல்லா சொல்லு, கையை உயர்த்தி சொல்லு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 8வது வசனம். Psalms 27 and 8th verse. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. யார் சொல்றா? தாவீது, சங்கீதக்காரன். ஆஹா, என்ன அருமையான ஒரு அனுபவம். எல்லாவற்றையும் பாடலாக. ஸோ இந்த மிக ஒரு அருமையான பாடல், இந்த வரியை நாம் வாசிக்க கேட்டோம். தாவீதின் அனுபவம். அவர் சொல்றாரு, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுகிறோம். தேவனுடைய கட்டளை தாவீதுக்கு என்ன? என் முகத்தை தேடு. இந்த காலை வேளையில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், என் முகத்தை தேடுங்கள். அங்க பார்க்காத, பேப்பரை பார்த்தா ஒரே பிரச்சனை, டிவியை பார்த்தா, நியூஸை கேட்டா, டெலிஃபோனில், வாட்ஸ்அப்பில், எங்கே பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, ஸ்ட்ரெஸ். அப்படியே மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறான். அதனால் அந்த காலை வேளையில் என் முகத்தை தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய முகத்தை பார்ப்போமா? அவருடைய முகத்தை தேடுவோமா? அது தேவனுடைய கட்டளை, ஒரு கமாண்ட். அது தாவீது அதற்கு கீழ்ப்படுகிறார். He obeyed the instant obedience. என்ன அருமையாக சொல்றாரு பாருங்க, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிகமாக தியானிக்கப்படும் ஒரு பகுதி வேதத்தில், ஒரு முக்கியமான பகுதி நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 11 முதல் 15 வரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து படிக்கப் போகிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 நாளாகவும் 7வது அதிகாரம் 11 முதல் 15 வரை இன்றைய தியானம் நமக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்முடைய தேசம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். நமக்கு ஒரு எழுப்புதல் வேண்டும். நாளாகவும் புஸ்தகத்தில் நான் சொன்ன பகுதியில் அங்கே நமக்கு ஒரு செய்தியாக, எச்சரிப்பாக, வேண்டுகோளாக வலியுறுத்தப்படுகிற ஒரு காரியம். நம்முடைய தேசம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் அப்படின்னா கிறிஸ்தவர்களாகிய நாம் முதலில் திரும்ப வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நாம் திரும்ப வேண்டும். நாம் தேசத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல நாம் கர்த்தரின் ஊழியத்தை செய்கிறோம், நல்லா செய்கிறோம், நிறைய செய்கிறோம். ஆனால் கர்த்தரை மறந்து விடுகிறோம். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்யலாம், ஆனால் கர்த்தர் இல்லாமலேயே செய்ய முற்படுகிறார்கள். இந்த காலை வேளையில் இந்த செய்தி நாம் தேவனோடு நடக்க வேண்டும் என்ற முன்னுரிமையை நமக்கு தெளிவுபடுத்துவதாக. தெளிவுபடுத்தட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னது போல எழுப்புதலுக்கு தேவை நாம் கர்த்தரை தேடுவது மட்டும்தான். நாம் கர்த்தரை தேடும்போது தான் எழுப்புதல் வரும். ஸோ அதை நான் இன்னும் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். உண்மையான எழுப்புதலுக்கு நாளாகமம் புத்தகத்தில் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தாழ்மை, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. முதல்ல தாழ்மை, அப்புறம் ஜெபம். இதை நம்ம கேட்டிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஆனால் இன்று காலையில் அடுத்த காரியம், கர்த்தரை தேடுங்கள், தேடுங்கள். ஸோ தேடுவதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன அர்த்தம்? ஏன் தேட வேணும்? எப்படி தேட வேண்டும்? மற்றவர்கள் சொல்லுகிற ஒரு சில அறிக்கைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். டிஎல் மூடி சொல்லுகிறார், இன்று உன் வாழ்க்கையில்
எதிர்பார்ப்பு என்ன? எதை எதிர்பார்க்கிறாய் நீ? ஐஸ்வர்யம், வளமான வாழ்வு, தேவனுக்கென்று ஏதாவது செய்வது. இதுதான். கேளுங்கள், தேவனை காண வாஞ்சிப்பதே ஒரு மனிதனின் இருதயத்தில் காணப்பட வேண்டிய பெரிய ஆசையாக இருக்க வேண்டும். வளமான வாழ்வும், தேவனுக்கென்று உழைப்பதும், ஊழியம் செய்வதும் அதெல்லாம் வரும், இருக்கும். ஆனால் முதல் ஆசை, வாஞ்சை தேவனை காண வேண்டும். இந்த காலை வேளையில் நீ தேவனை காண வேண்டும். ஃபீஸ்டிங் ஆன் த வேர்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் சொல்லுகிறார், தேவனை கண்டடைவதை விட தாங்கள் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே ஜனங்களின் விருப்பமாக இருக்கிறது என்று. உண்மைதானே? தேவனை காண்றதை பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்லை, அவங்க நல்லா இருக்கணும். தேவனை கண்டடைதல், சிலருக்கு ஆலயத்தில் நல்ல மியூசிக், நல்ல கொயர், நல்ல சிங்கிங், தங்கள் பிரச்சனைகளுக்கு நல்ல பதில் ஜெபத்தின் மூலம், நல்ல பிரசங்கம், இவைகளையே முக்கியமாக கருதுகிறார்கள். லாரி கப்ஸ் என்பவர் சொல்லுகிறார். ஏடபிள்யூ டோசர் இப்படி சொல்லுகிறார், தேடுதல் என்றால் ஒரு ஏக்கம், அவருக்காக ஏங்குதல். நான் இப்படி சொல்கிறேன், அவர் சொல்கிறத அப்படியே சொல்கிறேன். ஒரு பசுமாடு தன் குட்டியை சற்று தூரத்தில் பார்க்கும்போது அது ஏங்கி சத்தமிடுமாம். அதுபோல ஒரு மனைவி தன்னுடைய வெளியே சென்ற கணவன் வர காத்திருந்து தேடுவது போல ஒரு ஏக்கம். நாமும் தேவனை தேடினால், இப்படி தேடினால், இப்போது இருப்பதை விட இன்னும் அதிக வல்லமையாய் செயல்பட முடியும் என்று டோசர் எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எடுத்துக்கொள்வோமா? 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 11 முதல் 15ஆம் வசனம் வரை. 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 11 முதல் 15 வரை எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாம் வசந்த வாசிக்கும் போது எல்லாரும் எழுந்து நிற்கணும், சிறியோரும் பெரியோரும். அல்லேலூயா. பக்கம் சொல்லணுமா? 551வது பக்கம். இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரமனையையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரமனையிலும் சாலமோன் செய்ய மனதாய் இருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. வாசிக்க சொன்னனே, வாசிங்க. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாயிருக்கும். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பயங்கரமான நாட்களில்
எங்களை உற்சாகப்படுத்துகிற உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். இதை ஆசீர்வதித்து பிட்டுத்தாரும். இதன் சத்துவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் முகத்தை தேடுங்கள் என்பது நம்முடைய இன்னைக்கு செய்தியின் தலைப்பு. என் முகத்தை தேடுங்கள் என்றால் என்ன? தேடுங்கள் என்பதற்கு மூல பாஷையில் 2 எபிரேய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேடு, தேவனை தேடு. பேக் வாஷ், அதாவது ஒன்று. 2வது டார் வாஷ். நான் முதல்ல அந்த பேக் வாஷை பகவாஷ்னு வாசித்தேன். எனக்கு ஹீப்ரு தெரியாது, இங்கிலீஷில் எழுதியிருந்தாங்க. பேக் வாஷ், டார் வாஷ். பேக் வாஷ் என்றால் பார்க்கத்தக்க தேடுவது, வாஞ்சையுடன் தேடுவது, நம்முடைய தேவைக்கு தேடுவது. 2வது டார் வாஷ் என்றால் கவனமாக தேடுவது, ஜாக்கிரதையாக தேடுவது, திரும்ப திரும்ப தேடுவது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த உவமைகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். காணாமல் போன 3 காரியங்களை பற்றி லூக்கா எழுதுகிறார். குறிப்பாக காணாமல் போன வெள்ளிக்காசு. அந்த வெள்ளிக்காசை 10 காசு வைத்திருந்தால் மிகவும் முக்கியமான, அது மிகவும் வெரி சிக்னிஃபிகண்ட் காரியம். அது முக்கியமான ஒரு காரியம். அது தொலைக்கக்கூடாதது. அந்த வெள்ளிக்காசை அவள் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். 10 வெள்ளிக்காசில் 1 காசு தொலைந்து போனாலும் அவளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். அவளுடைய திருமண காரியம் நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம். அதில் 1 வெள்ளிக்காசு தொலைந்து போனவுடன் அங்கே நாம் வாசிக்கிறோம், அந்த வாலிப ஸ்திரீ, அந்த பெண் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி ஜாக்கிரதையாக தேடுகிறாள். தேடுறதை பாருங்க. 1 வெள்ளிக்காசு காணாமல் போயிடுச்சு. அது ஒரு வீட்டை பெருக்கி இருப்பாளான்னு தெரியாது. வீட்டை பெருக்கி இருப்பாளோ, கூட்டி இருப்பாளோ, கூட்டி பெருக்கி இருப்பாளோ, பெருக்கி கூட்டி இருப்பாளோ, எல்லாத்தையும் செய்திருப்பாள். ஏன்னா காணாமல் போனோம், கட்டாயம் அதை அவள் கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் தேடுறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அங்கங்க அப்படி பார்த்துட்டு விட்டுடுறோம். கிடைக்கு மட்டும் தேடுவது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று வாசிக்கிறோமே, அது கிடைக்கிறது வரை தேடணும். ஹல்லேலூயா. நமக்கு பொறுமை இல்லையே. சிலர் அஜாக்கிரதையாக கவனமே இல்லாமல் தேடுறாங்க. ஜாக்கிரதையாக தேடணும், கவனத்தோடு தேடணும். சிலர் இடது கையில் ஒரு பொருள், சின்ன பொருளாக இருக்கும், வச்சுக்கிட்டு வலது கையால் தேடுவாங்க. இப்போதெல்லாம் நான் கூட எனக்கு எதிரில் இருக்கும் ஒரு சின்ன பொருள், நான் எல்லோரையும் தேட சொல்லுவேன். கடைசியில் பார்த்தா எதிரிலே இருக்கும். தவறல்ல, சில வேளை பலவீனங்கள், மறதி அல்லது நம்ம கான்சன்ட்ரேஷன், கவனம் இல்லாமல் செய்கிறோம். இங்கே நாம் தேடுவது என்பது கருத்தோடு, ஜாக்கிரதையோடு. ஓகே. இங்கே தேவனை ஜெபத்திலும் ஆராதனையிலும் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டில் சொன்ன, புதிய ஏற்பாட்டிலையும் 2 வார்த்தை ஜாட்டியோ என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று ஒரேகோ. அதாவது ஜாட்டியோ என்றால் அறிந்து கொள்ள தேடுவது. நாம் தேடுவது, நாம் அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். we should know. 2வது கண்டுகொள்ள வேண்டும். அது என்ன ஏது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுதான் தேடுறது. நம்ம எப்படி தேடுறோம்? இந்த காலையில் ஏதோ ஒன்றுக்காக இங்கு வந்திருக்கிறோம், கூடியிருக்கிறோம். ஆண்டவரை தேடுவோம், கர்த்தரை தேடுவோம். அவர் எதை தேட சொல்றாரு? என் முகத்தை தேடுங்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை தேடணும். இன்னைக்கு அநேகர் வீடுகளில், தங்கள் இருக்கிற இடங்களில்
ஒரு சாமி படம் வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. இருதய ஆண்டவர்னு வச்சு ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லது ஒரு பெரிய கெத்சமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறது போல ரொம்ப வயசானவராக இருக்கும். 33 வயது யூத இளைஞன் எவ்வளோ அழகாக இருப்பார் தெரியுமா? இப்படியெல்லாம் படத்தை வச்சு பார்க்குறாங்க சாமி கும்பிட்றது போல. அல்ல, அப்படி அல்ல. அவருடைய முகம்னா நமக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. முகம்னா தலையின் முன்பகுதி. முகம் தலையல்ல, தலை முகம் அல்ல, ஆனால் தலையின் முன்பகுதி முகம். ஒருவர் அல்லது ஒருவருக்கு முன்னால் முகம்னா ஃபேஸ். அந்த ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். நமக்கு ஒரு கடிதம் அல்லது ஒரு காரியம் இருக்குது, அப்படியே ஃபேஸ் வேல்யூ ஒரு செக் நமக்கு கொடுக்குறாங்க. அது சொல்லும்போது ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா அங்கே எழுதப்பட்ட அதான் முகம். முகத்துக்கு இன்னொரு அர்த்தம் ஒருவருக்கு முன்னால், அதாவது முன்னால் இருக்கிறபடியே என்று அர்த்தம். முகம்னு சொன்னால் தமிழில் அழகான ஒரு பழமொழி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். தெரியாதா? உங்கள் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியுது, நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியுது. இப்போ உள்ள என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, முகம் ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் ஒவ்வொருவருடைய முகம் யார் முகம்ன்றீங்களா? உங்கள் முகம்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது அகத்தில் இருக்கிற அழகை அல்லது உணர்வை நம்முடைய சரீரத்தில் வேற எந்த அவயவமும் காட்ட முடியாது, முகம் மட்டும்தான் காட்டும். நம்ம லோக்கலாக பேசினா என்ன சொல்கிறோம்? அதை பாரு, மூஞ்சி காட்டுறா பாரு. அதாவது எந்த உணர்வையும் முகத்தில் கண்டுவிடலாம். நான் வாசிக்க முகநாடி வேறுபட்டது. அதாவது அவனுக்கு உள்ள ஒரு காரியம் அது உடனே முகத்தில் தெரியும். அவ்வளவு முக்கியமானது முகம். ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மகிட்ட சொல்கிறாரு, என்னுடைய முகத்தை தேடு, வேற எதையும் தேடு, நீ கஷ்டப்படாத. எதை தேடுவே? நீ என்ன தேடு. நீ கர்த்தரை தேடுகிறாய் என்பது அவருடைய சமூகத்தை தேடுகிறாய், அவருடைய பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறாய். நீ தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. வந்திருக்கிறோம், அவரை தேடுவோம், அவருடைய பிரசன்னத்தில் இருப்போம், அவரை தொடர்ந்து தேடிக்கொண்டிருப்போம். ஆமேன். ஒரு தேவைக்காகவோ ஒரு காரியத்தில் அவர் தலையிட்டு செய்ய வேண்டும் என்பதற்காக அவருடைய சமூகத்தில் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அவருடைய இரக்கம், மன்னிப்பு, அவருடைய ஞானம், அவருடைய ஆலோசனை, ஏதோ ஒன்றிற்காக நாம் வந்திருக்கிறோம், தேடிக்கொண்டிருக்கிறோம், இன்று தேடிக்கொண்டிருக்கிறோம். வேறெங்கும் தேடுவதை விட தேவ சமூகத்தில் வந்து தேடுவது, தேவ சமூகத்தில் அவருடைய முகத்தை தேடுவது எவ்வளவு ஸ்லாக்கியம். அவர் நமக்கு அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஆனால் அவரை இன்னும் அதிக நெருக்கமாக அறிந்து கொள்வதே தேடுவதின் நோக்கமாக இருக்கணும். நான் சொன்னேன், ஒன்றை பெற்றுக்கொள்ள மேபி அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய சாந்தம், அவருடைய ஞானம், ஆலோசனை நாம் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். நல்லது, வி நீட். அல்லது ஒரு காரியத்தில் அவர் தலையிட்டு நமக்கு நன்மையை செய்ய வேண்டும், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள தான் இருக்கிறோம். குட். ஆனால் அவரை இன்னும் அதிகமாக நெருக்கமாக அறிந்து கொள்வதே தேடுவதின் நோக்கமாக இருக்கணும்னு சொல்றேன். பிலிப்பியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே பவுல் எழுதுகிறார், நான் அவரை அறியணும். எப்படியெல்லாம் அறியணும்னு எழுதுகிறார் சொல்றேன். அவரை பற்றி அறிவதல்ல பிரியமானவர்களே, அவரை அறியணும். ஆமேன், அல்லேலூயா. அவரை பற்றி அறிவது வேறு, அவரை அறிவது வேறு. அவரை அறிவது என்பது ஆழமான அர்த்தம் உள்ளது.
வேத்தில் ஜீவனாட்சியை பார்க்கும்போது அவன் அவளை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்றாள். இன்னார் இன்னாரை அறிந்தார், இன்னார் ஒரு பிள்ளையை பெற்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அந்த அறிவு நெருக்கமான ஒரு ஐக்கியம், நெருக்கமான ஒரு அறிவு, அதை மிஞ்சி ஒரு அறிவு இல்லை. இங்கே அவர் சொல்றார், முதல்ல உயிர்த்தெழுதலின் வல்லமை. எதை அறியணுன்றாரு? ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஹல்லேலூயா. ஆண்டவர் மரித்தார் நமக்காக, ஆனால் உயிரோடே எழுந்தார். உயிர்த்தெழுந்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணின ஒரு வல்லமை. ஹல்லேலூயா. அதை நாம் உயிர்த்தெழுதலின் வல்லமை என்று சொல்லுகிறோம். The power of the resurrection is great. ஆமென். அதை அனுபவிக்கணும், அதை நாம் பகிர்ந்து கொள்ளணும். அடுத்தது பாடுகளின் ஐக்கியம். நாம் அறிய வேண்டியது உயிர்த்தெழுதலின் வல்லமையை மட்டுமல்ல, பாடுகளின் ஐக்கியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவருடைய தாழ்மையிலும் பாடுகளிலும் பங்கேற்பது இதை குறிக்கிறது. அவரோடு அவர் தன்னை தாழ்த்தினார், எல்லா பாடுகளையும் அனுபவித்தார். அதோடு நாம் ஐக்கியப்படுவது. மூன்றாவது மரணத்திற்குள்ளாகி என்று சொல்லுகிறார் பவுல். தாழ்மையான கீழ்ப்படிதலில் இயேசு சிலுவையில் மரித்து போன அந்த தன்மை, அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வது அல்லது தனக்குள் மரிப்பது. தான் தனக்குள் மரித்து போனார். காரணம், இயேசு சிலுவையில் மரித்தார். எப்படி? தாழ்மையான கீழ்ப்படிதலில். பவுலதான் சொல்றாரு. ஸோ உயிர்த்தெழுதலின் வல்லமை, பாடுகளின் ஐக்கியம், மரணத்திற்குள்ளாகி. ஹல்லேலூயா. இப்படி அவர் ஆண்டவரை அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஏதோ போனேன், சொன்னாங்க, கேட்டேன், ஆண்டவர் நமக்காக மரித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஆண்டவரை எவ்வளவு நெருக்கமாக நீ அறிய முடியும் என்பதற்கு பவுல் இங்கே சாட்சியாக எழுதுகிறார். திரும்பவும் சொல்லுகிற உயிர்த்தெழுதலின் வல்லமை, பாடுகளின் ஐக்கியம், மரணத்திற்குள்ளாகி தனக்குள் மரிப்பது. இந்த நெருக்கம் நம்மை அவரை போல் ஆக்கும். ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? அல்லேலியா சொல்லு, அல்லேலியா சொல்லுவோம். இந்த நெருக்கமான அறிவு நம்மை அவரை போலாகும், இயேசுவை போலாக்கும். இந்த சபையில் நல்ல கிறிஸ்தவர்கள் உண்டு, வேத ஞானம் உள்ளவர்கள் இந்த சபையில் உண்டு, வசனத்தை சொல்லக்கூடியவர்கள் இந்த சபையில் உண்டு, அவரை பற்றி கற்றுத்தருகிறவர்கள் கூட நம்மில் உண்டு. ஆனால் தங்கள் சொந்த வாழ்க்கையில் தேவனோடு நெருக்கமான உறவு கொண்டுள்ள மக்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? பெரிய கேள்வி. எல்லாம் நமக்கு தெரியலாம், ஆனால் அவரோடு நெருக்கமான உறவு கொண்டுள்ளவர்கள் எத்தனை பேர்? இன்றைய ஆவிக்குரிய குழுக்களிலும், ஆவிக்குரிய சபையை பற்றி சொல்கிறேன், கிரிட்டிசிசம் அப்படின்னா குற்றஞ்சாட்டுதல், விமர்சனங்கள் ஏராளம். நெகட்டிவிசம், எதிர்மறை, மறுப்பு, ஃபால்ட் ஃபைண்டிங், குற்றம் காணுதல், ஜட்ஜ்மெண்டல் டுவர்ட்ஸ் அதர்ஸ், மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது. அல்லேலூயா. இவையெல்லாம் இல்லவே இல்லை என்று சொல்ல முடியுமா? இருக்கத்தான் செய்யும், இருக்கத்தான் செய்கிறது. நமக்கு எல்லாம் தெரியும், சபையில் நல்லவங்க இருக்காங்க, வசனம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, கற்றுக் கொடுக்கத்தக்க ஜனங்கள் இருக்காங்க. எல்லாம் இருந்தும் இவையும் இருக்கு. ஆனால் உறவு மிக முக்கியம். தேவனோடு நமக்குள்ள உறவு நெருக்கமான ஒரு உறவு, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி நாம் நல்ல உறவுகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறோம், அலட்சியப்படுத்துகிறோம், உதாசீனப்படுத்துகிறோம். Sometimes we take it for granted. இல்லையா? Yes, that's true. சில வேளைகளில் அவை எத்தனை அதிகமாக நமக்கு தேவை என்பதை கட்டாயம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
சிலர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறக்க முடியாத மாற்றங்களை கொண்டு வந்திருப்பார்கள். இவர் மட்டும் அந்த நேரத்தில் இருந்திராவிட்டால் நாம் என்ன ஆகியிருந்திருப்போம் என்று நன்றியோடு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அதைப்போல அதைவிட மேலா அவசரமான உதவியற்ற நிர்கதியான நிலையில் ஆண்டவர் இல்லாதிருந்திருப்பானார் நான் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற உணர்வோடு அவரை தேட வேணும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நீர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீர்தான் எல்லாம் என்ற அந்த உணர்வோடு நாம் அவரை தேட வேண்டும். தேடியிருப்பாயா? தேடுகிறாயா? சொல்லக்கூடுமானால் அது எப்போதோ தேர்ன நீண்ட காலமாயிற்றென்று மட்டும் சொல்லுவாய். தேவனோடு உரையாடி ஐக்கியம் கொண்டிருக்கிறேன், ஆனால் அவருடைய பிரசன்னத்தை பற்றி யோசித்ததே இல்லை. அவர் என்ன யோசிப்பார் என்றதை நான் யோசித்ததே இல்லை. அவருடன் உறவுகளை ஏதோ எதேச்சையாக எடுத்துக்கொள்ளுகிறேன், அப்படிதான் சொல்ல முடியும். ஆனால் கர்த்தர் எப்போதும் நமது கவனத்தை ஈர்க்கிறார், தெரியுமா? அவ்வப்போது அது உண்டாகும். நாம் எங்கேயோ இருப்போம், அவரோடு இருக்கிறதா நினைச்சிட்டு நம்ம வேற எங்கேயோ இருப்போம். அவர் நம்முடைய கவனத்தை ஈர்ப்பார். ஆண்டவரை இன்னும் நெருக்கமாக அறிந்து கொள்ளணும் பிரியமானவர்களே. தேடணும் என்ற ஒரு அவசரத்தை இந்த நாட்களில் நான் உணர்கிறேன். அவரை தேடணும். இந்த காலையில் நீ அதை உணர்கிறாயா? கொஞ்சம் யோசித்து பார். அந்த பாடல் என்னோடு சேர்ந்த சரணத்தை பாடுங்கள். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. என்னோடு சேர்ந்து பாடுவீங்களா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. நான் இன்னும் அறியணும் ஆண்டவரே, உம்மை இன்னும் கிட்டி சேர வேண்டும். அறிந்திருக்கிறேன், அதுவல்ல, அது போதாது, நெருக்கமான அறியணும். நம்முடைய பிரச்சனைகள் தீர நாம் அவரை அறிவதல்ல, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட நாம் தேவனை பயன்படுத்துவது அல்ல. அப்படி நாம் அவரை தேட நினைக்கக்கூடாது. மாறாக அவரை நாம் காண நம்முடைய பிரச்சனைகளை ஒரு வாய்ப்பாக நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நாம் அவரை காணணும், அதற்கு நம்முடைய பிரச்சனைகள் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஆமென். தேடணும் கட்டாயம். எப்படி நாம் தேவனை தேடுகிறோம்? சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன். எப்படி தேடுகிறோம்? சில காரியங்களை வரிசையாக சொல்றேன், குறிச்சிங்க, அதிகமாக சொல்ல நேரம் இல்லை. முதல்ல ஜெபத்தின் மூலம், த்ரூ பிரேயர். திருப்பூருக்கா வாசிப்போம் 2 நாளாகமும் 7:14. ஜெபத்தின் மூலமாக நாம் தேவனை தேட வேண்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் நாம் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத ஓகே. ஜெபம் பண்ணி, தாழ்த்தி ஜெபம் பண்ணி. ஜெபம் நமக்கு தெரியாததல்ல. ஆயக்காரனுடைய ஜெபம், பரிசேயனுடைய ஜெபம், நீதிமானுடைய ஜெபம், ஹல்லேலூயா, நமக்கு தெரியும். தாழ்த்தணும், தம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அப்புறம் தேடணும். எப்படி தேடணும்? நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தேடணும், த்ரூ பிரேயர். எபிரேயர் 4:16 இப்படி சொல்லுகிறது. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். ஹல்லேலூயா. எபிரேயர் நிருபக்காரன் அழகா சொல்லுகிறார். இரண்டாவது, ஆயத்தப்படுத்தப்பட்ட இருதயம் இருக்கணும் நமக்கு. வித் த prepared heart. ஏனோ தானோ என்றல்ல,
ஒரு மனுஷனுடைய இதயத்துக்குள்ள எல்லாம் இருக்கும், உலகமே இருக்கும். ஆனால் தேவனை தேடும்போது ஒரு ஆயத்தம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 நாளாகமும் 19வது அதிகாரம் 1 முதல் 3வது வசனம் வரை நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான். அப்பொழுது ஆனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உன்மேல் வர இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிர தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்திலே நன்மையான காரியங்களை உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். ஆமென். அல்லேலூயா. சரித்திரம் தெரியும், வாசித்து பாருங்கள். யோசபாத் ராஜாவுடைய நல்ல காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நல்லது செய்தான், இடையில ஒன்று தீமையும் செய்தான். நன்மைக்காக பாராட்டப்படுகிறான். அப்போது அவன் ஒரு நல்ல இருதயத்தோடு போனான். ஏ ஹார்ட் ப்ரிப்பேர்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை நாம் உண்மையாக தேடும் முன் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் மற்ற தேவர்களை நாம் அழித்து போட வேண்டும். அப்படின்னு அநேக காரியங்கள், அநேக விக்கிரகங்கள், அநேக காரியங்களை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். சாமி கும்பிட்றது மாதிரி இல்லை, அநேக காரியங்களுக்கு நாம் தேவனை விட முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்போ அது விக்கிரகமாகி விடுகிறது. எனவே தேவனை நாம் நம்ம நல்ல இருதயத்தோடு ப்ரிப்பேர்டு ஹார்ட் நம்ம தேடும் முன் நம்மகிட்ட இருக்க மற்ற எல்லாவற்றையும் நாம் விலக்கி விட வேண்டும், அழித்து போட வேண்டும். அதே காரியத்தை 2 நாளாகவும் 34 1 முதல் 4வது வசனம் வரை யோசியா ராஜா மூலமாக வசிக்க வேண்டாம், யோசியா ராஜா மூலமாக திரும்பவும் சொல்லுகிறார். அதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி தேடணும்? ஆயத்தப்படுத்தப்பட்ட இருதயத்தோடு ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 யோவான் 1:9 யோவான் எழுதுகிறார், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன? முதல்ல நம்ம பாவத்தை அறிக்கையிடணும். அறிக்கையிட்டால் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவன். தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஸோ முதல்ல நம்மளை சுத்திகரிக்கணும். நமக்கு ஒரு சுத்த இருதயம் இருக்கணும். நம்முடைய ஹார்ட், நம்முடைய இருதயம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கணும். ஸோ சும்மா தேடுறது இல்லைங்க. ஹல்லேலூயா. உண்மையாக தேவனை தேடுவாயானால் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாம் அகற்றி போட வேண்டும். அதுதான் 3வது நம்ம பார்த்தோம், தாழ்மையோடு, ஹியூமிலிட்டி. அதே வசனம் 2 நாளாகம 7:14 தங்களை தாழ்த்தி, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நீ என்னுடைய ஜனமா, உன்னை முதல்ல தாழ்த்து. அதான் சொல்றாரு. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாலகர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற கர்த்தர். அப்படின்னா பாலகர்கள் அவளுக்கு ஒன்றும் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்மை தாழ்த்த வேண்டும். நம்மை தாழ்த்தி அவரை தேடுவோமாக. 4வது முழு இருதயத்தோடு. இது ஆயத்தப்படுத்தப்பட்ட இருதயத்தை சொன்ன. ஹல்லேலூயா. அரைகுறை இல்லை. ஹல்லேலூயா. நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்காக நம்ம எல்லாம் சுத்தம் செய்யும்போது, வீட்டை எல்லாம் ஆயத்தம் பண்ணும்போது எல்லா இடத்தையும் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒன்று தனியாக வச்சுருவோம். எல்லோரும் பார்க்குற இடத்த மட்டும் ரொம்ப நல்லா செய்வோம். இது எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் அப்படி தான் நடக்கும். ஆனால் நம்முடைய இருதயத்தை பொறுத்தளவில் அப்படி அல்ல. ஹோல் ஹார்ட்டட்லி, முழு இருதயத்தோடும் அவரை நேசிக்கிறது கூட சொல்கிற, முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்ன நேசின்றாரு. இங்கே அவரை தேடுறதும் முழு இருதயத்தோடு. எரேமியா 29வது அதிகாரம் 10 முதல் 14வது வசனம் வரை. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து
உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் நீங்கள் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. ஜனங்கள் எப்போதும் தங்களுக்கு பிரியமானது என்று வேறு ஒன்றை வைத்துக்கொண்டு தேவனை தேடுகிற வழக்கம். தங்களுக்கு பிரியமான ஒன்றை வைத்துக்கொண்டே அவர்கள் தேவனை தேடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முழு இருதயத்துடன் தேவனை தேடாதவனின் இருதயம் வேறெங்கோ இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லது வேறெங்கோ தன் சிந்தையை வைத்திருக்கிறவன் தேவனை முழு இருதயத்தோடு தேட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விருப்பத்துடன் தேடணும். அதாவது சங்கீதம் 27:8 அதான் வில்லிங்லி, முழு விருப்பம் இருக்கணும். 27ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நான் வாசிக்க கேட்டோம். உபத்திரவத்தின் மத்தியிலும் தாவீது விருப்பத்துடன் தேடினான். தேடுங்கள்னு சொன்னீரே ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய முகத்தையே தேடுகிறான். அல்லேலூயா. என்ன ஒரு எம்பசைஸ் பண்ணி சொல்றார். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வதாக விசுவாசத்துடனும் விடாமுயற்சியுடனும் தேடணும். வித் டிலிஜென்ஸ் அண்ட் ஃபெய்த். சிலர்கிட்ட அது இல்லை, தேடுவாங்க, அந்த விசுவாசமே இருக்காது, அவங்க முடிக்கவே மாட்டாங்க தேடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த விடாமுயற்சியும் ஜனங்கள்கிட்ட இல்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், விடாமுயற்சியோடு விசுவாசத்தோடு தேடு என் மகனே, என் மகளே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் ஏசாயா 58:2 தங்கள் திறந்தோறும் தேடு. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியரை போல அவர்கள் நாடோறும் என்னை தேடி. நாள்தோறும் என்னை தேடி. டெய்லி என்னைக்கோ ஒரு நாள் தேடல, இனி என்னைக்கோ ஒரு நாள் தேட போறேன் அல்ல, தினந்தோறும் தவறாமல் நாள்தோறும். மட்டுமல்ல, ஏசாயா 26:9 என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுவேன். ராத்திரி வாஞ்சிக்கிறது, அதிகாலையிலும் தேடுவேன். ராத்திரி எப்போ, அதிகாலை எப்போ? சிலருக்கு அதிகாலை சூரிய உதித்த பிறகுதான் அதிகாலை, சிலருக்கு அதிகாலை 3 மணி. உங்களுக்கு அதிகாலை எப்போ? அதிகாலமே தேடணுங்க. டெய்லி தேடணும், மட்டுமல்ல அதிகாலமே தேடணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் இந்த காலை வேளையில் நமக்கு சொல்லுகிறார், மகனே மகளே என்னுடைய முகத்தை தேடு. நாம் பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். இனி காலம் செல்லாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வெகு சமீபம், வெகு சீக்கிரம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னது போல் அந்த அவசரத்தை நான் உணர்கிறேன். இந்த காலை வேளையில் நீ உணர்கிறாயா? சங்கீதம் 63:1 தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மையே வாஞ்சிக்கிறது. ஆமென். மனுஷனுடைய முகத்தை பார்ப்பதற்கு முன் தேவனுடைய முகத்தை பார்க்க வேண்டும். அதான் தாவீதுடைய அனுபவம். இன்னைக்கு அநேகர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ, பார்த்துருப்பீங்க. கண்ணு விழிச்ச உடனே தங்களுக்கு பிரியமான ஒன்றை பார்ப்பார்கள். சிலர் கழுத்தில் கட்டியிருக்க தாலி எடுத்து அப்படி பார்ப்பாங்க. சிலர் ஒரு பெரிய நல்ல ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. பிரியமான குழந்தையாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நினைவு அவர்களை ஆட்கொள்ளணும்.
மற்ற பிரச்சனைகளுக்கு முன்னால, மற்றவங்க மூஞ்ச பார்க்கறதுக்கு முன்னால, மற்றவர்கள் முகத்தை பார்க்கறதுக்கு முன்னால இவன் சொல்றான், காலையில் அதிகாரம் தேவனை தேடு. நல்ல ஒரு பாட்டு உண்டு, காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. அல்லேலூயா. அதில் ஒரு சரணம், வேலை உனக்கு கை கூட. நல்லா இருக்கும் அந்த பாட்டு, பழைய கீர்த்தனை. காலையில் தேடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். டிஎல் மூடி சொல்லுகிறார், தனிப்பட்ட வாழ்க்கையிலோ கூட்டாகவோ தேவன் அனுப்பும் எழுப்புதலை அனுபவிக்க வேண்டுமானால் முதலில் நாம் நம்மை தாழ்த்தி ஜெபித்து அவருடைய முகத்தை தேட வேண்டும். கடைசியாக நீ தேவனை, கர்த்தரை எப்போது தேடினாய் மகனே? ஜெபம் பண்ண, ஆல்ரைட், இப்போ ஜெபந்தான், யார் கேட்டாலும் ஜெபந்தாயா அப்படின்றாங்க. கர்த்தருடைய முகத்தை தேடினாயா? அவர் உனக்கு தென்பட்டாரா? இவ்வளவு கிளியராக ஆண்டவர் சொல்றார். அவருடைய உதவி இல்லாதிருந்தால் நான் நிர்மூலமாக இருந்திருப்பேனே என்று மண்டியிட்டு கதறினது எப்போது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞாபகம் இல்லாவிட்டால் ஆராய்ந்து பார், ஏதோ ஒன்று உனக்கும் தேவனுக்கும் இடையில் வந்திருக்கிறது. நீ அவரை தேடி கண்டு அவரோடு நெருக்கமான உறவு கொள்ள முடியாவிட்டால் ஏதோ உனக்கும் தேவனுக்கு இடையில் வந்திருக்கிறது. அதை அறிந்து கொள். அவை ஒருவேளை நல்லவையாக கூட இருக்கலாம். அவைகள் ஆண்டவரை விட உனக்கு முக்கியமாகிவிட்டால் அவை விக்கிரகங்கள், அவற்றை களைந்து போடு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பவும் சொல்றேன், நீ வேற ஒன்றை நீ கண்டிருக்கிறாய், அவை ஒருவேளை நல்லவையாக கூட இருந்திருக்கலாம். அவைகள் ஆண்டவரை விட உனக்கு முக்கியமாகிவிட்டால் அவை விக்கிரகம். பலிபீடங்களை தகர்த்து போடக்கூடிய நேரம் இது. பயங்கரமான நாட்கள். கண்கூடாக பார்க்கிறோம். கேட்டவை மாத்திரமல்ல, போல் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த பெரிய ஒரு வல்லரசோ, பெரிய அதிகாரிகளோ, பெரிய மனுஷனோ, பெரிய அந்தஸ்தோ, செல்வமோ, பணமோ, எதுவும் நம்மை ரட்சிக்காது, நம்மை காப்பாற்ற முடியாது. அவருடைய முகத்தை தேடுவோம், அவரை பார்ப்போம். அவருக்கு தெரியும். வேறு அநேக காரியங்கள் உனக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகின்றனவா? அவருடைய பிரசன்னத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க உன்னால் முடியவில்லையா? தேவனோடு உள்ள உறவை ஏனோதானோ என்று நினைக்கிறாயா? டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், அவருடைய சமூகத்தில் அவரோடு நெருங்கி உறவாட முடியாதபடி, ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியாதபடி, அவரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் மாற்றி போடு. கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை விட அதிகமான ஒரு காரியம் நமக்கு வேண்டாமே? அவரை அறிகிறதை விட ஒரு பெரிய அறிவு நமக்கு வேண்டாமே? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாடலின் ஒரு சரணத்தை என்னோடு பாடும்போது நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுகிறேன் என்று தாவி எத்தனை அழகாக சொல்லி அதை கண்டுகொண்டார். இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையும் மாலையோ வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையோ வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். அவர் சொல்லுகிறார், பாட்டது, எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே தம் முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? கரங்களை உயர்த்தி, முடிந்தால் முழங்கால் படியிட்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எந்த முகத்தை
தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே தம்முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம்முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என தூத பாடிடும் தொனி கேட்குதே. ஆண்டவரே, உம்முடைய முகத்தையே தேடுகிறோம். ஆண்டவரே, அறியாமல் அங்கேங்கே தேடிக்கொண்டிருந்தோம். எப்படி தேடுவதென்று அறியாமல் இருந்தோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை எங்களை போதித்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய முகத்தையே தேடுவோம். எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தொடர்ந்து எல்லாவற்றையும் உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையார் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக குடும்பம் குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய தயவுள்ள கரம் ஒவ்வொரு மேலும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு உண்மையே நோக்கி பார்க்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள். இந்த 6வது மாதத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். 7வது நாளை காண கொடுத்தீர். 6 நாட்கள் கடந்து சென்று விட்டது. மீதியான நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே உம்முடைய முகத்தை தேடி நாங்கள் உமக்குள் ஜீவிக்க எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக, அற்புதமாக நடத்துவீராக. தீங்கு நாச மோசங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்து கிறிஸ்துவின் நீதிக்குள் ஸ்திரப்படுத்தி எங்களை நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக நாங்கள் சொல்ல கேட்டது போல இந்த நாட்களில் ஆண்டவரே ஊழியக்காரர்களை நீர் அதிகமாக பாதுகாத்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சமாதானத்தோடே அனுப்பும். உம்முடைய முகத்தின் பிரகாசம் எங்களில் எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே. துதி கனம் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றுமென்றும் சதா காலமும் நிலைத்து நீடித்திருப்பதாக. எங்கும் உள்ளவர்கள் சேர்ந்து சொல்லுவோம் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.